தராவின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? முதல்ல தராவின்னா அதிகமான ஓய்வுகள் அர்த்தம். தொழுகைக்கு பேர் ஓய்வு வைப்பானா? தொழுகைன்னா ஒரு வணக்கத்துக்கு பேரு. என்னத்தினால ஓய்வு வைக்கிறாங்கன்னு கேட்டா 20 ரக்காத் தொழுகிறாங்க. 20 ரக்காத் தொழுகும் பொழுது ஒவ்வொரு 4 ரக்காத்துக்கு ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிடுவாங்க. அப்புறம் இன்னொரு நாளைக்கு 4 ரக்காத்து 2 ஓய்வு, அப்புறம் 5 ஓய்வு ஆயிடுச்சு. 5 ஓய்வு கிடைக்குதுடா. ஓய்வுகள் பேரை வை உண்டாக்குனது இவங்க தானே. அல்லாஹ் ஒரு சில பேர் வைக்கல, ஓய்வுகள் ரெஸ்ட்டுகள் பேர் வச்சுட்டாங்க. அந்த பேரே தப்பு. முதல்ல இந்த பேரை பிற்காலத்தில் வச்சிருக்காங்க. ஆனா நம்மளும் தராவின்னு சொல்றோம் புரிய வைக்கிறதுக்காக வேண்டி. வேற ஒண்ணு சொல்றேன்னு நினைக்க கூடாதுல. தராவிக்கு 8 சொல்லும் போது நம்ம சொல்றோம் எதுக்காக வேண்டி? அப்ப சொன்னா தான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக வேண்டி. ஆனா அது பேர் அது இல்ல. இரவுல தொழுகிற தொழுகைக்கு பேரு ரமலான்ல தொழுதாலும் சரி, வேற மாசத்துல தொழுதாலும் சரி, அந்த இரவில் இஷாவுக்கு பிறகு தொழுகிற தொழுகைக்கு பேர் என்னவென்று சொன்னால் தஹஜ்ஜத்னு வருது. கியாமுல் லைல் இரவு வணக்கம் அப்படின்னு வருகிறது. வித்திரு ஒத்தையா தொழுகிறது வித்திருன்னு வருகிறது. இந்த பேர் தான் இருக்கே தவிர தராவி இல்ல. இதை ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும். இப்போ ஒவ்வொரு இந்த தஹஜ்ஜத்ங்கிறது எல்லா நாள்லயும் உள்ளது, ரமலானுக்கு மட்டும் உள்ளது கிடையாது. எல்லா நாட்களும் என்ன செய்யணும்? தஹஜ்ஜத் தொழுகிறது கட்டாயம் கிடையாது. அது ஒரு சிறப்பு. அது அதிகமான இறையச்சத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ரசூலுல்லாஹ்வுக்கு கடமை. அவங்க தொழுதுகிட்டு இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் விரும்பினா தொழுவாங்க. அவங்க குடும்பத்தார் கூட தொழாம விட்டுருக்காங்க பல சந்தர்ப்பங்கள்ல ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாரெல்லாம். அப்படி இருக்கிற நேரத்தில் ரமலான்ல என்ன செய்யறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே தொழுகைய கொஞ்சம் கம்பல் பண்றாங்க. மற்ற 11 மாசமும் தொழுகிறது நல்லதுதான். ஆனால் இந்த ஒரு மாசம் தொழுகிறது பல மடங்கு நல்லது. ரமலான் வந்துருச்சுன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டெல்லாம் எழுப்பி விடுவார்கள், குடும்பத்தாரெல்லாம் விழிக்க செய்வார்கள். அது தொழுக வைக்கிறாங்க. மீதி நாட்கள்ல அவங்க விரும்பினா தொழுவாங்க, தொழாம தூங்குறவும் செஞ்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது தராவிங்கிற ஒரு பேர்ல ரசூலுல்லாஹ் ஒரு தொழுகையுமே செய்யல. மற்ற நாள்ல தொழுத அந்த தொழுகையை தான் ரமலான்ல தொழுதாங்க. வித்தியாசம் என்ன என்று கேட்டால் ரமலான்ல கொஞ்சம் வலியுறுத்துறாங்க. எந்த வலியுறுத்துறாங்க? யார் ரமலான்ல நம்பிக்கையோடவும் மறுமை நன்மை எதிர்பார்த்தும் யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ரமலான்ல நின்று வணங்குங்க. நின்று வணங்குன்னு புது தொழுகையா? இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வந்த உடனே 2 தொழுகை தொழுதாங்களா? ரமலானுக்குன்னு ஒரு தொழுகை, அதுக்கப்புறம் தஹஜ்ஜத்துன்னு ஒரு தொழுகை தொழுதாங்களா? இல்ல. அப்போ ஒரு தொழுகை தான். அப்ப அந்த 8 ரக்காத்து, அந்த 11 ரக்காத்து, அந்த 7 ரக்காத்து, அந்த பல வகை இருக்குது. ஆனா 20 மட்டும் இல்ல. அதனால நீங்க வீட்டுல ஜமாத்தா தராவி தொழுகை நடத்துறீங்கல்ல, அதான் தஹஜ்ஜத். உங்களுக்கு தராவி முடிஞ்சிருச்சு, நான் போய் தஹஜ்ஜத்லாம் தொழுதுட்டு அப்புறம் வித்திரு தொழ போறேன்னு சொன்னீங்களே, ஆனால் அப்ப நீங்க தராவிங்கிற ஒரு விதத்தை உண்டாக்கின்னு அர்த்தம். நீங்க மறையான் தஹஜ்ஜத் தொழுவுறீங்க. தராவிகையும் தொழுதுட்டு தஹஜ்ஜத் தொழுவுறங்கும் போது தராவி தஹஜ்ஜத்தை நீங்க வேறுபடுத்தி பாக்குறீங்க. அப்படி இல்ல, விளங்கிக்கணும். சரியா?